வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிலேட்டடான ஸ்டடி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் ஷெடியூல்டிங் சப்ஜெக்ட்லேருந்து நெட்வொர்க் ஷெடியூல்டிங்கில் ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் எந்த சப்டிவிஷன் பார்க்க போகிறோம்னா பத்துங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து சிலபஸில் உள்ள டாபிக் தான் டிஎன்பிசி இன்ஜினியரிங் சர்வீஸில். ஸோ பட் அண்ட் சிபிஎம்னு ரெண்டு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் பட் பற்றி மட்டும் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் சிபிஎம் பார்த்துருவோம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் சம்ஸ் தான் கேட்பாங்க, அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்க மாட்டாங்க. ஸோ சம் வந்து கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த பத்து டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் வந்து சம்ஸ் தான் கேட்பாங்க, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ பட் ஆர் சிபிஎம் இந்த ரெண்டில் ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பட் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ பட்டுங்கிறது ஏதோ ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். ப்ரோக்ராம் எவாலுவேஷன் ரிவ்யூ டெக்னிக் இதை தான் சுருக்கி PERT பட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது நெட்வொர்க் ஷெடியூல்டிங்கோட ஒன் ஆஃப் த சப்டிவிஷன். நெட்வொர்க் ஷெடியூல்டிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று பட், இன்னொன்று சிபிஎம். சிபிஎம்ங்கிறது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். ஸோ பட் அண்ட் சிபிஎம் இதுதான் நெட்வொர்க் ஷெடியூல்டிங்கோட ரெண்டு மெத்தட்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பட் மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும்போது பிளானிங், கண்ட்ரோலிங் அண்ட் ரிவ்யூவிங். ஸோ மொத்தமாக ஒரு ப்ராஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்டு தான் பட். ஸோ ப்ராஜெக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டைம். ஸோ அந்த டைமை பொறுத்து தான் ப்ராஜெக்ட் எப்படி அமைய போகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய போதா இல்லை ஃபெயிலியர் ஆக போகுதாங்கிறத சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ப்ராஜெக்டை கண்டிப்பாக முடிச்சாகணும். ஸோ அந்த டைம் எஸ்டிமேட்டை தான் இந்த பத்தில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. டைம் எஸ்டிமேட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சிலபஸில் இந்த டாபிக் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட டிஎன்பிசி ஏஇ சிலபஸில் யூனிட் 10ல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேட்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிபிஎம் அண்ட் பட். ஸோ இங்கே இருக்குது நம்மளை இப்போ பார்த்துட்ருக்க டாபிக். இதில் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஒன்று எஸ்டிமேஷன், இன்னொன்று ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் ஷெடியூல்டிங். ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் இந்த ஃபுல் டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இந்த டைப் ஆஃப் எஸ்டிமேட்லேருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆட்ரிபியூஷன் வரைக்கும் வர்றது எல்லாமே எஸ்டிமேஷன் சப்ஜெக்டில் உள்ளது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் அண்ட் ஷெடியூல்டிங் டாப்பிக்கில் உள்ளது. ஓகேவா? இப்போது டைம் எஸ்டிமேட் பர்ட் டாப்பிக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா, அதுக்கப்புறம் சம்ஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் சின்ன சின்ன வேர்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு நோட்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக பார்க்குறது தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன். ஃபஸ்ட்டு டைம் எஸ்டிமேட். டைம் எஸ்டிமேட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது த ஆப்டிமிஸ்டிக் டைம். ஆப்டிமிஸ்டிக் டைம்ங்கிறது T0. ஸோ இந்த வேர்ட் த ஆப்டிமிஸ்டிக் டைம் T0 இஸ் த மினிமம் டைம் ரெக்யூர்ட் ஆன் ஆக்டிவிட்டி. ஸோ T0ங்கிறது ப்ராஜெக்டோட மினிமம் டைம். T0ங்கிறது ப்ராஜெக்டோட மினிமம் டைம். ஸோ அடுத்து டிபி. டிபிங்கிறது பிங்கிறது பெசிமிஸ்டிக் டைம்னு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ டிபி நத்திங் பட் மேக்ஸிமம் டைம் ஆஃப் த ப்ராஜெக்ட். T0ங்கிறது மினிமம் டைம் ஆஃப் த ப்ராஜெக்ட், டிபிங்கிறது மேக்ஸிமம் டைம் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ த ஆப்டிமிஸ்டிக் டைம் T0 இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் மினிமம் டைம் ரெக்யூர்ட் ஃபார் அன் ஆக்டிவிட்டி. ஸோ அடுத்து இருக்கிறது த பெசிமிஸ்டிக் டைம் டிபி இஸ் அன் எஸ்டிமேட் ஆஃப் மேக்ஸிமம் டைம் ரெக்யூர்ட் இன் யூஸ்வலி பேட் லக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டிபிங்கிறது மேக்ஸிமம் டைம், T0ங்கிறது மினிமம் டைம். ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இன்னொரு வேர்ட். ஸோ அடுத்து இருக்க வேர்டிங் என்னென்னா டிஎம். ஸோ T0 பார்த்தோம், டிபி பார்த்தோம். T0ங்கிறது மினிமம் டைம் அண்ட் டிபிங்கிறது மேக்ஸிமம் டைம். ஸோ அடுத்து இருக்கிறது டிஎம். டிஎம்ங்கிறது மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ இந்த மோஸ்ட் லைக்லி டைம் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, ஸோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ராஜெக்ட் வந்து நான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டை பார்த்தோன்னே இந்த ப்ராஜெக்டாக இது முடிக்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும், ஒரு 3 மாதம் ஆகும், ஒரு வாட்டர் டேங்க் கட்டுறோமா ஒரு 1 மந்த்துக்குள்ளே எப்படியும் முடிச்சிடலாம்ப்பா. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ மோஸ்ட் லைக்லி டைம் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. ஸோ அந்த அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி டைம் எவ்வளோ ஆகும்னு சொல்கிறாங்க, அதுக்கு பேர் தான் மோஸ்ட் லைக்லி டைம், தட் இஸ் டிஎம். டிஎம் இஸ் பேஸ்டு ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பீயிங் த டைம் ரெக்யூர்ட் ஃபார் த நார்மல் கண்டிஷன் ப்ரிவைட். ஸோ மோஸ்ட் லைக்லி டைம்ங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இந்த 3 வேர்டிங் தான் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், மினிமம் டைம்ங்கிறது இந்த ஆப்டிமிஸ்டிக் டைம்ங்கிறது தான் மினிமம் டைம். அடுத்தது இந்த பெசிமிஸ்டிக் டைம், தட் இஸ் மேக்ஸிமம் டைம். அடுத்தது மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ ஃபார்முலாவுக்கு நமக்கு தேவையானது T0 அண்ட் Tm Tp. T0ங்கிறது மினிமம் டைம், Tmங்கிறது நம்மளோட மோஸ்ட் ப்ராபப்ளி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணுற டைம். ஸோ டிபிங்கிறது மேக்ஸிமம் டைம். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போது இந்த கிராஃபில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸோ கீழே வந்து டைம் டியூரேஷன், இது ப்ராபபிலிட்டி. ஸோ ஆப்டிமிஸ்டிக் டைம்ங்கிறது T0. இதை மினிமமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா? ஸோ மினிமமில் ஸ்டார்ட் பண்ணி கிராஃப் பெசிமிஸ்டிக் டைம்ங்கிறது மேக்ஸிமம் டைம் அண்ட் மோஸ்ட் லைக்லி டைம்ங்கிறது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை தான் இந்த கிராஃபில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். இந்த பர்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ஃபார்முலா தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஸோ என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா, TE = T0 + 4Tm + Tp. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, த எக்ஸ்பெக்டட் மீன் டைம் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு வந்து தனித்தனியாக டைம் தெரியும். T0ங்கிறது மினிமம், மேக்ஸிமம் டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு மோஸ்ட் லைக்லி டைம்லாம் தெரியும். ஸோ இது எல்லாத்துக்கையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபார்முலா வரணும் இல்லையா, அதுதான் எக்ஸ்பெக்டட் டைம்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் எவ்வளோ நாளில் கரெக்டாக முடிக்கிறோங்கிறத பொறுத்து தான் ஃபார்முலா அமைய போகுது. அப்போது TEங்கிறது எக்ஸ்பெக்டட் டைம் ஃப்ரம் ப்ராஜெக்ட். ஸோ TE = T0 + 4Tm + Tp / 6. T0 + 4Tm + Tp / 6. T0ங்கிறது மினிமம் டைம், Tpங்கிறது மேக்ஸிமம் டைம், Tmங்கிறது மோஸ்ட் லைக்லி டைம் / 6. இதுதான் மீன் டைமுக்கான ஃபார்முலா. ஸோ எக்ஸ்பெக்டட் மீன் டைம் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் TE = T0 + 4Tm + Tp / 6. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ அடுத்து இருக்க ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் σ1 இருக்கு. ஸோ இப்போ 2 டைம் இருக்குன்னா அந்த 2 டைமுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறத பொறுத்து தான் ரெண்டாவது ஃபார்முலா. ஸோ இதுதான் டீவியேஷன். த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் given by σ1 = Tp - T0 / 6. அதாவது மேக்ஸிமம் டைம் மைனஸ் மினிமம் டைம் / 6. இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ அடுத்த ஃபார்முலா வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். ஸோ σ2ன்னு போட்டிங்கன்னா வேரியன்ஸுக்கான ஃபார்முலா கிடச்சிடும். ஸோ வேரியன்ஸ் V = σ1² ஸோ அதாவது Tp - T0² / 36. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா கிடச்சிடும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ்பெக்டட் மீன் டைம், மூணையும் கம்பைன் பண்ண டேர்ம் தான் எக்ஸ்பெக்டட் மீன் டைம். TE = T0 + 4Tm + Tp / 6. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது மேக்ஸிமம் டைம் மைனஸ் மினிமம் டைம் / 6. அடுத்து இருக்க ஃபார்முலா வேரியன்ஸ், தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை ஸ்கொயர் ரூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். 3 ஃபார்முலாவும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது இது பேஸ் பண்ண ஒரு 3 மாடல் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு மாடல் சம், அதாவது டைப் 1. ஒவ்வொரு மாடல் இருக்குது சம்ஸ்லையும். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மாடல். இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபைண்ட் எக்ஸ்பெக்டட் மீன் டைம், அதாவது மீன் டைம் கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து எக்ஸ்பெக்டட் மீன் டைம், அதாவது TE கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ TEக்கான ஃபார்முலா என்ன, T0 + 4Tm + Tp / 6. ஸோ இதுதான் ஃபார்முலா. நமக்கு ஃபார்முலா மட்டும் தான் தெரியும். அவங்க கொடுத்துருக்கிறது மீன் டைம் கண்டுபிடிங்கன்னு கொடுத்தாச்சு. ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகரை ஃபஸ்ட்டு பாருங்கள். 1, 2, அதுக்கப்புறம் 3. ஒவ்வொரு இந்த ரவுண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இது ஒன்று ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக தானே ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டாக டீட்டெயில்டு எஸ்டிமேட் வரைக்கும் போகுது இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே 1, 1, 2, 3 இது ஒன்று ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி, செகண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் தேர்ட் ஆக்டிவிட்டி, இப்படி இதை பிரிச்சுருக்காங்க. ஸோ மேலே வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்து தான் நமக்கு அடுத்தடுத்த டெரிவேஷன் அமைய போகுது. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, மீன் டைம் கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு, ஆக்டிவிட்டி நிறைய கொடுத்தாச்சு. ஸோ இப்போது இதுலேருந்து எப்படி மீன் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டு இந்த 2 ஆக்டிவிட்டி எடுத்துப்போம், ஆக்டிவிட்டி 1 அண்ட் ஆக்டிவிட்டி 2.
இதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபிகரில் சொல்லியிருக்கிறது என்ன, 1லேருந்து ஆக்டிவிட்டி 2 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2க்கு மேலே 3, 5, 7ன்னு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, ஸோ ஃபார்முலாவை பாருங்கள். ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு T0 இருக்குது, அதுக்கப்புறம் TM இருக்குது, அதுக்கப்புறம் தான் TP இருக்குது. ஸோ இதே ஆர்டரை தான் நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு T0, TM, TP. ஸோ அதே மாதிரி இந்த 3ங்கிறது T0, 5ங்கிறது TM, TPங்கிறது 7. ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர் படி இந்த நம்பரை பிரிக்கணும். ஸோ T0, TM, TPன்னு இங்கே எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் 3, 5, 7. இதுதான் 1 and 2 ஆக்டிவிட்டிக்கு இடையில இருக்கிற நம்பர். ஸோ T0ல் 3, TMல 5 போட்டிருக்கேன், TPயில் 7. ஸோ இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது அடுத்த ஆக்டிவிட்டி 2லேருந்து 3க்கு போகுது. 2லேருந்து 3க்கு அடுத்த ஆக்டிவிட்டி. ஸோ ஆக்டிவிட்டிக்கு மேலே 4, 8, 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆஸ் யூஷுவல் T0, TM, TP. ஸோ இப்போ 2 ஆக்டிவிட்டியும் கம்பைன் பண்ணி எழுதுவோம். 3, 5, 7, 4, 8, 12. தட் இஸ் T0, TM, TP. ஸோ இப்போது 2 ஆக்டிவிட்டியும் பிரித்தாச்சு. ஸோ T0ங்கிறது 3, 4, TMங்கிறது 5 and 8, TPங்கிறது 7, 12. இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ ஒரே ஒரு T0, TM, TP கொடுத்துருந்தா டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நமக்கு இருக்கிறது 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 3 and 5 இருக்குது, 3, 4 இருக்குது, 5, 8, 7, 2. அதாவது 2 T0, 2 TM, 2 TP இருக்குது. ஸோ அப்போது 2க்கும் சேர்த்து குமுலேட்டிவ் கண்டுபிடிச்சி அதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ சமேஷன் ஆஃப் T0 ஈக்குவல் டு 3 + 4 is 7 and 5 + 8 is 13 and 7 + 12 is equal to 19. இப்போ T0, TM, TP கண்டுபிடிச்சாச்சு. இதை அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ T ஈக்குவல் டு 7, T ஈக்குவல் டு இந்த 7 தூக்கி இங்கே போட்டாச்சு, 4 TM தட் இஸ் 13 ப்ளஸ் TPங்கிறது 19 டிவைடட் பை 6. ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா ஆன்சர் 13 யூனிட்ஸ். இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸுங்கிறதுல தான் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சரும் 13 யூனிட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த சம் முடிஞ்சிருச்சு. இதுதான் டைப் 1. ஸோ இதே மாதிரி வேறு ஃபிகர் கொடுத்து மீன் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மீன் டைமுக்கு ஒரு 3 ஆக்டிவிட்டி கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு மேலே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எல்லாத்தையுமே T0, TM, TP அந்த ஆர்டரில் ஃபார்ம் பண்ணி குமுலேட்டிவ் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைப். இப்போது செகண்ட் டைப். இது செகண்ட் டைப். ஃபைண்ட் எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ். ஃபைண்ட் எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ். ஸோ போன செம்மில் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கு இடையிலையும் 3 அல்லது 4 நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 1 and 2ன்னு போட்டிருந்து ஸோ இங்கே நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே எல்லாத்துலேயுமே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 1 and 2 ஆக்டிவிட்டிக்கு இடையில 3ன்னு கொடுத்துருக்காங்க, 2 and 3க்கு இடையில 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸ்பெக்டட் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 1 and 2க்கு இடையில என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 3, 2 and 3க்கு இடையில 4 and 3 and 5க்கு இடையில 5, 3 and 4க்கு இடையில 5, அடுத்து 4 and 5க்கு இடையில 2 கொடுத்தாச்சு. இப்போ T எப்படி கண்டுபிடிக்கணும், ஈஸியாக எல்லாத்தையும் அப்படியே ப்ளஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அவங்க எதுவுமே கொடுக்காம 3 நம்பராக கொடுத்துருந்தா ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே நம்பர்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கத அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் செகண்ட் டைப். ஸோ கொடுத்துருக்கத அப்படியே ஆட் பண்ணிட்டா 3, 4, 5 + 2 = 14. இதுதான் செகண்ட் மாடல் சம். ஸோ அவங்க நம்பர் கொடுத்துருந்தா ஓகே ஈஸியாக போட்டுடலாம். இது சப்போஸ் 3, 4 நம்பர் கொடுத்துருந்தா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடணும். இது செகண்ட் டைப். அடுத்த மாடல் சம். இது ஃபைண்ட் T ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ். இது வந்து பெரிய ஃபிகராக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 2 மாடலும் ஜென்ரல் கேட்டகரி, ரொம்ப ஈஸியாக இருக்கிற டைப்பு. இந்த 3வது மாடல் தான் ரொம்ப முக்கியமானது. ரிப்பீட்டடாக ஏஇ எக்ஸாமில் கேட்டுட்ருக்க கொஸ்டின் வந்து இதுதான். ஸோ ஃபைண்ட் TE ஆஃப் ஆல் ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபிகரை பாருங்கள்.
ஃபஸ்ட்டு 1ங்கிற ஆக்டிவிட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆக்டிவிட்டிலேருந்து 2 போகுது, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 1 and 4, 4லேருந்து 5 வருது, எக்ஸ்ட்ரா 2 and 4 வருது, 3 and 4 வருது. ஸோ 4க்கு மட்டுமே எத்தனை ஆக்டிவிட்டி வருது பாருங்கள், 1 2 4. 4 வந்து நம்ம எப்படி அடையலாம், 1 and 2 and 4னு வரலாம், இல்லது 1லேருந்து டேரெக்டாக 4னு வந்துடலாம், அப்படி இல்லைன்னா 1 3 4னு வரலாம். ஸோ 4க்கு மட்டும் 3 ஆக்டிவிட்டி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, கீழே எப்போதும் போல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. 1 and 2க்கு இடையில அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பெக்டட் டைம் தட் இஸ் 4, அதுக்கப்புறம் 1 and 3க்கு இடையில கொடுத்துருக்க எக்ஸ்பெக்டட் டைம் 4, அதுக்கப்புறம் 1 2 4. இப்போது 1 and 2க்கு இடையில 4னு அவங்க கொடுத்துட்டாங்க, அதை எழுதிட்டோம். அடுத்து 1 and 3க்கு இடையில 4னு கொடுத்துட்டாங்க, அதுவும் எழுதிட்டோம். இப்போது 2ஓட ஆக்டிவிட்டியும் முடிஞ்சிருச்சு, 3ஓட ஆக்டிவிட்டியும் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த 4க்கு வந்து நம்ம எப்படி போகணும்? ஸோ பேப்பர்லாம் சின்ன சின்ன விளையாட்டு வரும் இல்லையா, இந்த பாதையை வந்து வழிகாட்டுங்கள்லாம் சொல்லி சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த 4க்கு வரத்துக்கான பாதை என்னென்னலாம் இருக்கோ அந்த பாதை எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இதோட கொஸ்டின். இப்போ 4க்கு எப்படி வரலாம், 1 வந்து, அதுக்கப்புறம் 2 வந்து, அதுக்கப்புறம் 4 வரலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி இதை கண்டுபிடிங்க. 1லேருந்து 2, 1லேருந்து 2ங்கிறது 4, அடுத்து 2லேருந்து 4 வரும்போது 3, தட் இஸ் 4 + 3 = 7. ஸோ 1லேருந்து 2 போய் 4 வந்தால் வேல்யூ 7 வருது. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டி எப்படி வரலாம், 1 வரலாம், அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4, இப்படியும் 4க்கு வரலாம். ஸோ இப்படி எப்படி வரணும் அப்படின்னா, இங்கே 1 and 3க்கு கொடுத்துருக்க வேல்யூ 4, அதுக்கப்புறம் 3 and 4க்கு கொடுத்துருக்க வேல்யூ 4. ஸோ டோட்டல் 8. 2 வழியாக வந்தால் டோட்டல் 7 வருது, 3 வழியாக வந்தால் டோட்டல் 8 வருது. அதுக்கப்புறம் 4க்கு போகிறதுக்கான 3வது வழி 1லேருந்து டேரெக்டாக, ஸோ டேரெக்டாக வந்தால் 6 வருது ஆன்சர். ஸோ இதை தான் கீழே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1லேருந்து 1 2 4 இந்த வேவில் வந்தால் ஆன்சர் 7, அண்ட் 1 3 4ல் வந்தால் ஆன்சர் 8, அண்ட் 1 4ல் ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் ஆன்சர் 6. ஸோ இந்த 4 வேல்யூவில் எந்த வேல்யூ நீங்கள் 4க்கான கரெக்டான எக்ஸ்பெக்டட் டைமாக எடுத்துக்கணுன்னா, இந்த 3 வேல்யூவில் எது பிக்கஸ்ட் டைம்னு பார்க்கணும். ஸோ எந்த டைம் வந்து மேக்ஸிமமாக முடியுதோ அந்த டைமை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ மேக்ஸிமம் டைமாக இங்கே எது முடியுது, 8 தான் வருது. ஸோ 8 தான் 4க்கான கரெக்டான ஈவெண்ட். ஸோ 8 இஸ் த வேல்யூ ஃபார் 4. ஸோ 4th ஈவெண்ட்டுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் 8ன்னு எடுத்துக்கணும். ஸோ 4th ஈவெண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் 5th ஈவெண்ட். 5th ஈவெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 5th ஈவெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு இருக்குது. ஸோ 4th ஈவெண்ட் இதோடு முடிஞ்சிடுது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ 4th ஈவெண்ட் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம், 1 2 4 அண்ட் 1 3 4 1 4. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணியாச்சு. இந்த ஸ்ட்ரக்சருக்கு சால்வ் பண்ண ஆன்சர் வந்து 7 6 8 வந்துச்சு. நம்ம பிக்கஸ்ட்டு யூனிட்டை எடுத்துக்கணுங்கிறதுனால 8 எடுத்திருக்கோம். ஸோ அப்போது இது வரைக்கும் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஆன்சர் 8. அதுக்கப்புறம் இந்த 4th ஈவெண்ட்லேருந்து 5th ஈவெண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 5th ஈவெண்ட்டுக்கு இடையில அவங்க கொடுத்துருக்க நம்பர் 5. ஸோ அப்போது 8 + 5 தட் இஸ் 13. ஸோ அப்போது இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சருக்கும் எத்தனை யூனிட் வருது, 13 யூனிட்ஸ் வருது. இந்த 4 வரைக்கும் உள்ளது 8, அந்தண்ட ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது 8 + 5 இஸ் நத்திங் பட் 13. ஸோ ஆன்சர் இஸ் 13. இது வந்து 4வது மாடல் சம். இந்த எல்லா மாடலுமே வந்து ஃபிகர் கொடுத்து அதுலேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இங்கே வந்து ரீசனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃபை கொஸ்டினை வந்து தெளிவாக படிச்சிடுவோம். எ ஃபாதர் நோட்ஸ் தட் வென் ஹிஸ் டீனேஜ் டாட்டர் யூசஸ் த டெலிஃபோன். ஸோ ஒரு ஃபாதர் வந்து நோட் பண்ணுறாராம், அவரோட டீனேஜ் டாட்டர் வந்து டெலிஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஷீ நோ லெஸ் தென் 5 minutes ஃபார் கால் and sometime as much as 1 hour. No less than 5 minutes for call. அதாவது அந்த பொண்ணு வந்து ஃபோனை எடுத்துடுச்சு அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு குறைஞ்சி வந்து ஃபோனில் பேசாதான். ஸோ 5 நிமிஷத்துக்கு குறைஞ்சி பேசாது. அப்போது மினிமம் டைம்ங்கிறது 5 minutes. 5 minutesக்கு குறைஞ்சி அந்த பொண்ணு வந்து ஃபோனில் பேசாதான். ஸோ அப்போது மினிமம் டைம்ங்கிறது 5 minutes. அதுக்கப்புறம் for a call and sometimes much as 1 hour. Sometimes much as 1 hour.
ஸோ சம்டைம்ஸில் 1 hour வரைக்கும் பேசுவோம். அப்போது மேக்ஸிமம் டைம் தட் இஸ் டிபி ஈக்குவல் டு 1 hour. ஸோ ஃபோனை எடுத்துருச்சுன்னா மினிமமாக 5 minutes பேசுமா. அதுக்கப்புறம் அதிகபட்சம் எவ்வளோ நேரம் பேசும் அப்படின்னா 1 hour பேசும். அதுக்கப்புறம் 15 minutes கால்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட் தென் கால் ஆஃப் அன் எனி அதர் டூரேஷன். 15 minutes calls are frequent then call of any other duration. எப்பயாவது அதுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு 15 minutes. ஸோ மோஸ்ட் லைக்லி எப்பயாவது மட்டும் ஒரு 15 minutes பேசுமா. ஸோ அதுதான் டிஎம். ஸோ டிஎம் ஈக்குவல் டு 15 minutes. இஃப் த டாட்டர் கால் வேற அன் ஆக்டிவிட்டி இன் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த டாட்டரோட கால் வச்சு தான் கீழே உள்ள ஆக்டிவிட்டி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டினை மறுபடியும் பாருங்கள். எ ஃபாதர் நோட்ஸ் தட் when his teenage daughter uses the telephone she no less than 5 minutes. ஸோ ஒரு ஃபோன் அந்த பொண்ணு எடுத்துட்டா 5 minutesக்கு குறைச்சி பேசாது. ஸோ மினிமம் டைம்ங்கிறது 5 minutes. அண்ட் கால் சம்டைம்ஸ் ஆர் மச் அஸ் 1 hour. அதிகபட்சமாக அந்த பொண்ணு பேசுகிறது 1 hour. ஸோ டிபி ஈக்குவல் டு 1 hour. அண்ட் 15 minutes கால்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட் தென் கால் ஆஃப் அன் அதர் டூரேஷன். 15 minutesங்கிறது எப்போயாவது மோஸ்ட் லைக்லி டைம். ஸோ மோஸ்ட் லைக்லி டைம் டிஎம் ஈக்குவல் டு 15 minutes. ஸோ நமக்கு 3 வேல்யூவும் கிடச்சாச்சு. டி நாட்டுங்கிறது 5 minutes அண்ட் டிபி ஈக்குவல் டு 1 hour அண்ட் டிஎம் ஈக்குவல் டு 15 minutes. 3 இதுவும் கிடச்சாச்சு. இதை நம்ம ஃபார்முலாவில் போட்டுற வேண்டியதான். ஸோ கீழே என்னென்ன அதுலேருந்து மேலே கொடுத்துருக்க டெஃபினேஷன்லேருந்து கீழே என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் வுட் பி த கால்ஸ் எக்ஸ்பெக்டட் டூரேஷன், அதாவது எக்ஸ்பெக்டட் மீன் டைம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வாட் எஸ்டிமேட் வுட் கிவ் ஃபார் இட்ஸ் வேரியன்ஸ், அதாவது வேரியன்ஸ் வி கண்டுபிடிக்கணும். அண்ட் ஷெட்யூல்டிங் த ப்ராஜெக்ட் ஹவு மச் டைம் வுட் யூ அலோகேட் ஃபார் த ஃபோன் கால். ஸோ இதுலேருந்து எவ்வளோ டைம் வந்து அந்த ஃபோன் காலுக்கு அலோகேட் பண்ணுவோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது இதை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 எடுத்து எழுதியிருக்காங்க. மினிமம் டைம்ங்கிறது 5 minutes அண்ட் மோஸ்ட்லி லைக்லி டைம் 15 minutes அண்ட் பெசிமிஸ்டிக் டைம் தட் இஸ் மேக்ஸிமம் டைம் டிபி ஈக்குவல் டு 1 hourனு சொன்னோம். ஸோ எல்லாமே இங்கே மினிட்ஸில் இருக்கிறதுனால இதையும் 16 minutesனு வச்சுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் டூரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா TE equal to T0 plus 4TM plus TP by 6. That is 5 plus 4 into 15 plus 6 plus 60 divided by 6 போட்டா answer வரப்போகுது. So answer is 20.83 minutes. 20.83 minutes. இதுதான் expected duration, that is TE. ஸோ அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? மேக்ஸிமம் டைம் மைனஸ் மினிமம் டைம் டிவைடட் பை 6ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு இப்படி சொல்லியிருந்தோம். சிக்மா ஈக்குவல் டு மேக்ஸிமம் டைம் மைனஸ் மினிமம் டைம் டிவைடட் பை 6. அதை வேரியன்ஸ்னால் ஸ்கொயர் ரூட் பண்ணணும்னு ஃபார்முலாவில் சொல்லியிருந்தோம். அப்போது டிபி மைனஸ் T0 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 6. ஸோ டிபிங்கிறது 60 மைனஸ் 5 டிவைடட் பை 6 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 84.03 minutes. இதுதான் வேரியன்ஸோட ஆன்சர். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இன் ஷெட்யூல்டிங் த ப்ராஜெக்ட் ஹவு மச் டைம் வுட் யூ அலோகேட் த ஃபோன் நம்பர். ஸோ ஃபோன் காலுக்கு அலோகேட் பண்ணுற கரெக்டான டைம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அலோகேஷன் ஃபார் த ஃபோன் கால். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சது வேரியன்ஸ். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் வந்து இவ்வளோ நேரம் தான் நம்ம கரெக்டான எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமை தான் கரெக்டாக அலோகேட் பண்ண போகிறோம். தட் இஸ் 20.83 minutes. இதுதான் அப்ராக்ஸ் பண்ணி 21 minute கொடுத்துருக்காங்க. ஸோ 83ங்கிறது 60க்கு மேலே போயிடுச்சு. ஸோ 60 வந்துட்டாலே 1 minute வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இல்லையா? ஸோ அதுதான் 21 minutesனு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆப்ஷனில் எப்படி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த பர்ட் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 4 மாடல் சம் தான் கேட்க போகிறாங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் டைம் டைரெக்டாக கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு ஈவெண்ட்லேருந்து இன்னொரு ஈவெண்ட் போகும்போது நம்பர்ஸ் வந்து 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க, இதுலேருந்து கண்டுபிடிக்கிறது. அல்லனா அவங்களே நம்பர் கொடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸ்பெக்டட் டைம் கண்டுபிடிக்கிறது. ஸோ பெரிய ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது இந்த மாதிரி ரீசனிங் சம். ஸோ இந்த 4 மாடல் தான் எக்ஸாமுக்கு வரக்கூடிய சம். ஸோ இடையில வந்து கால்குலேட் பண்ணோம் இல்லையா, அந்த 4th வேவுக்கு எப்படி போகணுன்னு, அந்த மாடல் தான் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து ஈஸியாகிடும்.
ஸோ இதோட இந்த 10 டாபிக் சுத்தமாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்டாலாம் ஒன்றும் இல்லை. இந்த 10 டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம கவர் பண்ண வேண்டியது. ஸோ வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே இந்த 10 டாபிக் ஓரளவு நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருந்தா. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.